ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாதமுனிகள் காட்டு மன்னார்குடி என்கிற திருத்தலத்திலே ஈஸ்வரபட்ட ஆழ்வானுக்கு சொட்டை குளத்திலே அவதரித்தார். அவருடைய வம்சத்திற்கு சொட்டை குளம் என்று பெயர். அதாவது மகத் வம்சம், மிகப்பெரிய வம்சம், சிரேஷ்டமான வம்சம். அந்த சிரேஷ்டம் என்கிற சொல்லே சொட்டை சொட்டை என்று வடக்கிலே மருவி வந்துள்ளது. இதனை ஓர் ஐதிக நிர்வாகம் கொண்டு நாம் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய பிரதான சிஷ்யர் குருகை காவலப்பன். அவருக்கு யோக ரகசியத்தை கற்பித்து வைத்தார். குருகை காவலப்பனை தேடி ஒருமுறை ஆளவந்தார் சென்றார். மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு திவ்ய பிரபந்தம், பகவத்கீதை உண்டான சம்பிரதாய தர்சன விஷயங்களை எல்லாம் கற்பித்து குருகை காவலப்பனிடம் சென்று யோக ரகசியத்தை கற்றுக்கொண்டு வாரும் என்று நியமித்தார். ஆளவந்தாரும் குருகை காவலப்பனை தேடி சென்றார். அந்த சமயத்திலே குருகை காவலப்பன் யோகத்திலே எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று நினைத்த ஆளவந்தார் அவருடைய பின்பக்கமாக, அவருடைய பின்புறம் உள்ள ஒரு சுவற்றிற்கு அருகிலே மறைந்து நின்று கொண்டார். அவ்வாறு இருக்கின்ற சமயத்திலே குருகை காவலப்பன் திடீரென்று விழித்துக் கொண்டு, சொட்டை குளத்திலிருந்து யாரேனும் வந்தாருண்டோ, சொட்டை குளத்தவர் யாரேனும் வந்தாருண்டோ என்று கேட்க, நாயிந்தேன் அடியேன் யமுனைத்துறையன் என்று சென்றாராம். நான் உமக்கு பின்புறமாக வந்தேன், அதுவும் சுவத்திற்கு பின்பே மறைந்து கொண்டேன். பின்பு நான் இங்கு இருக்கேன் என்று என்பது தேவருக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாராம். குருகை காவலப்பனிடம் ஆள வந்தார். அப்போது அவர் சொன்னாராம், யாம் யோகத்திலே சர்வேஸ்வரனான கிருஷ்ணனை ஏற்கும் பெரும்புகள் வானவர் ஈசனை, அந்த வானவர் ஈசனான கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அப்போது பெரிய விராட்டியார் திருமலை தடங்களாலே எம்பெருமானை வருடி கொண்டு வர, பூமி பிராட்டியும் நீலா பிராட்டியும் எம்பெருமான் மேலே விழ, மூவரையும் தள்ளிக்கொண்டு என்னை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தவன் என்னையும் விட்டு என் கழுத்தை கட்டிக்கொண்டு பின்புறமாக நோக்கத் தொடங்கினான். அவ்வாறு அவன் செல்கின்ற காலத்திலே அவனே மன்னனார். ஆக இந்த மன்னனார் குலத்திற்கு சேர்ந்த சொட்டைக்கோத்தர் யாரேனும் வந்தாலொழிய அல்லது அவன் என்னை விட்டு அகலான் என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட குலம் அந்த சொட்டை குலம். அதற்கு மகத்வம்சம் என்று பெயர். அப்பேற்பட்ட அந்த நாதமுனிகள் மன்னனாருக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். அப்போது மேல்நாடு என்று சொல்லக்கூடிய இந்த கர்நாடக தேசத்தை சார்ந்த சில பேர், தொண்டனூர் பக்கத்திலிருந்து வைத்துக் கொள்ளலாம், அந்த கிராமத்திலிருந்து வந்த சில சீவைஷ்ணவர்கள் திருக்குடந்தை சென்று ஆறாமுதனை சேவித்து அடிதொழுது, பின்பு அங்கிருந்து காட்டு மன்னார்குடி எழுந்தருளி அந்த மன்னனார் திருமுன்பே ஆறாவமுதே அடியேன் உடனம்பால் என்கிற திருவாய்மொழி பதிக்கத்தை சேவித்து முடித்தனர். அந்த பதிகத்தின் முடிவிலே சாத்து பாசுரத்திலே குருகூர் சடகோவன் சொல்லாயிரத்துள் இப்பத்தும் என்று வந்தது. இது 10 பாசுரம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? இதில் 1000 பாசுரம் உள்ளதாக குறிப்புள்ளதே என்று கேட்டாராம் ஸ்ரீமன் நாதமுனிகள். அந்த பதிகத்தினுடைய சொல்சுவை, பொருட்சுவை, நயம் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு, இப்பேற்பட்ட இந்த பாசுரம் உங்களுக்கு வேறு ஏதேனும் தெரியுமா என்று பிரார்த்தித்து கேட்க, சீவேஷ்டவர்கள் இல்லை, எங்கள் பக்கத்திலே இந்த ஒரு பதிகத்தை மட்டும், இந்த 10 பாசுரத்தை மட்டும் நாங்கள் சேவித்து வந்துள்ளோம் என்று சொன்னார்களாம். பின்பு இந்த பாசுரத்தை தேடி திருக்குறுகூருக்கு விரைந்து சென்றார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அங்கே எழுந்தருளி இருக்கின்ற மதுரவியுடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்த ஸ்ரீ பராங்குஷதாசன் என்பவரிடம் இதே மாதிரி 10 பாசனம் வந்து சேவித்தனர், வேறு ஏதேனும் பாசனம் உண்டா இந்த பிரபந்தத்திற்கு என்று கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பரம்பரையாக கஞ்சுனஞ்சிறுத்தாம்பு என்கிற பதிகத்தை சேவித்து வருகிறோம். நீரும் திருப்புடியடி சென்று அதன் முன்பே ஏகாசனத்திலே அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி யோகத்திலே இந்த கஞ்சுனஞ்சிறுத்தாம்பு பாசுரங்களை 12000 உரு சொல்லும் என்று நியமித்து அனுப்பினர். நாதமுனிகளும் சென்று ஏகாசனத்திலே அமர்ந்து ஏக சிந்தையராய் 12000 முறை 12000 தடவை இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரத்தை குறுக்கொண்டு சொல்லி வர, நம்மாழ்வார் அவர் திருமுன்பே சாட்சாத் கரித்தருளினார். இவ்வாறு 12000 முறை கண்ணினுன் சிறுத்தாம்பை சொல்லி
அதன் வழியாக திவ்ய பிரபந்தத்தை பெற்றார் நாதமுனிகள் என்று சொல்லும் பொழுது, இது சகேதுகமாக ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு நம்மாழ்வார் அருளியது. நிர்ஹேதுகமாக காரணம் ஏதுமின்றி ஒருவனுக்கு அருள் புரிய வேண்டும். அதுதான் நமது சம்பிரதாயம். ஏதோ ஒன்று ஜெபம் செய்தான், தியானம் செய்தான் என்று ஒரு வேண்டுதலுக்கிணங்க அருள் புரிந்தால் அது சம்பிரதாயம் அல்ல. ஒரு காரணமுமே இன்றி கருணையினாலே நீர்மையினாலே அருள் செய்ய வேண்டும். ஆனால் 12,000 உரு சொன்ன பிறகுதான் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு தோன்றினார் என்றால் இது சகேதுகமா நிர்ஹேதுகமா என்கிற கேள்வி வந்தது. நாம் 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு கடைக்கு சொல்கிறோம். 100 ரூபாய்க்கு எனக்கு அக்கார கொடு, எனக்கு சர்க்கரை கொடு என்று நாம் கேட்கிறோம். அவன் 100 ரூபாய் அளவிற்கு கொடுத்தால் அது சகேதுகம். அதையும் தாண்டி 200 ரூபாய் கொடுத்தால் அது நிர்ஹேதுகம். நான் கொடுத்தது 100, எனக்கு அவன் கொடுத்தது 200 ரூபாய்க்கு. அது சகேதுகம் அல்ல, அது நிர்ஹேதுகம். அதே போலத்தான் நாதமுனிகளும் பிரார்த்தித்து வந்தது திருவாய்மொழி 1000 பாசுரத்தை வேண்டி. ஆனால் நம்மாழ்வாரோ 4000 பாசுரத்தையும் கொடுத்தார். திருவாமொழி 1000, அது தவிர 3000 பாசுரம், அது தவிர ரகசியத்ரயம், அது தவிர யோக ரகசியம். இவரும் யோகத்திலே அமர்ந்து கேட்டார், அஷ்டாங்க யோகத்திலே அமர்ந்து கேட்டார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய அந்த 8 நிலைகளிலே நின்று நம்மாழ்வாரை பிரார்த்தித்து கந்தனுஞ்சிறுத்தாம்பை சொல்லி அவர் வேண்டி வந்தது 1000 பாசுரங்கள். ஆக நம்மாழ்வார் நிர்ஹேதுகமாக எந்த காரணமும் இன்றி அதற்கு மேலாக 3000 பாசுரங்களை கொடுத்தார். திருவாய்மொழி, அதற்கு அது தவிர 3000 பாசுரங்கள், யோக ரகசியம், ரகசிய திரையார்த்தம் உண்டான அனைத்து விஷயங்களையும் நாதமுனிகளுக்கு யோகத்திலே சாட்சாத்கரித்து அருளி அதற்கு மேலாக பவிஷதாச்சாரியர் விக்கிரகத்தையும் கொடுத்து, இவரே பவிஷதாச்சாரியர் என்று நிரூபித்து அதையும் கொடுத்து நிர்ஹேதுக கிருபையாலே நாதமுனிகளுக்கு அனைத்தையும் கொடுத்தார் நம்மாழ்வார். இவ்வாறு பெற்றுக்கொண்ட நாதமுனிகள் பொழிந்திருந்த பிரானை மங்களாசாசனம் செய்து காட்டு மன்னார்குடி எழுந்தருளி அங்கே குருகை காவலப்பனை அழைத்து அவருக்கு யோக ரகசியத்தை கற்பித்து உய்யக்கொண்டாரை அழைத்து உமருக்கு யோகம் வேண்டுமா, திவ்ய பிரபந்தம் வேண்டுமா என்று கேட்க, உய்யக்கொண்டாரும் பிணங்கடக்க மனம் புணர்வாருண்டோ. ஒரு வீட்டிலே பிணங்கடைக்கிறது, அந்த வீட்டிலே கல்யாணம், மங்களம், சாப்பாடு, விருந்து என்று பேசலாமா? அதுபோல் இந்த உலகத்தால் எல்லோரும் உஜ்ஜீவனம் அடையும் பொருட்டு இந்த உலகமே சீழிந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் அந்த யோகத்தை பெற்று நான் மட்டும் என்பருமாறு அனுபவித்து அவனை அடைய எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அந்த அழிச்செயலை நீர் அனுகிரகித்து கொடுக்க வேண்டும். அதன் வழி நான் இந்த உலகத்தாரை உஜ்ஜீவனம் அடைய செய்ய போகிறேன் என்று சொல்லி அருளிச்செயலை பெற்றார். ஆக உய்யக்கொண்டார்தான் நாதமுனியிடம் திவ்ய பிரபந்தத்தை பெற்று அதன் வழி இன்று நம்மளவும் திவ்ய பிரபந்தம் வந்தது என்றால் அது உய்யக்கொண்டாரின் பெரிய கருணை. ஆக உய்யக்கொண்டாருக்கு திவ்ய பிரபந்த அர்த்தம் என்ன, ரகசிய திரைய அர்த்தம் என்ன, எல்லாத்தையும் கொடுத்தருளி இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ஆழ்வார்கள் எம்பெருமாயிடம் கொண்ட பெருங்காதலால், ஆறாத காதலால் அழுது அழுது பாடின பாட்டையெல்லாம் நாதமுனிகள் நமக்கு ஸ்வீகரித்து மிக சுலபமாக கொடுத்து வைத்துள்ளார். பாட்டனாரும் முப்பாட்டனாரும் தேடி தேடி கஷ்டப்பட்டு அழுது நொந்து வாடி சேர்த்த செல்வத்தை இந்த பேரனானவன் உட்கார்ந்து கொண்டு எப்படி சுகமாக அனுபவிக்கிறானோ அதே போன்று நாமும் இந்த நாயதிபந்தத்தை அதன் அர்த்தத்தோட ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி என்று சொல்வது போலே நாமும் நன்றாக அதனை சேவித்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கஷ்டப்பட்டது பெரியவர்கள், இன்று சுகமாக அதனை அனுபவித்து அனைத்து செல்வங்களையும் இகலோக ஐஸ்வர்யம் என்ன, பிரலோக ஐஸ்வர்யம் என்ன எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த 4000 திவ்ய பிரபந்தம். அந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் நன்றாக இன்று அனுபவித்து வருகிறோம் என்றால் அது நமக்கு நாதமுனிகள் செய்த பேருபகாரம். ஆக இந்த தலைமுறையினருக்கு நாம் திவ்ய பிரபந்தத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்ய தவறிவிட்டோம் என்றால் இந்த சமூகத்திற்கு நாம் இழைக்கும் பெரிய துரோகமாகும். ஆக இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை முழுமையும் நமக்கு தேடி கொடுத்த வள்ளல் ஸ்ரீமன் நாதமுனிகள். அனைவரும் சிறுவர் முதல்
சிறுமிகள் முதல் பெரியோர் வரை தம்மால் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு 10 பாசுரம், ஒரு நாள் திருப்பல்லாண்டு, ஒரு நாள் கஞ்சுநெஞ்சிறுத்தாம்பு, ஒரு நாள் அமரநாதிபிரான் என்று 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அனைவருக்கும் இந்த அருளிச்செயல்களை கற்றுக் கொடுத்து அதன் வழி நம்பெருமாள், நம்மாழ்வார், நாதமுனிகள் போன்றவருடைய திருவுள்ளத்துக்கு உகப்படையும்படி செய்து இந்த வைஷ்ணவ சமூகம் அருளிச் செயலோடே அனைத்து சுகத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நாதமுனிகளை பிரார்த்தித்து அமைகிறேன்.